ஸோ ஹேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பாருங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. எப்படி மவுண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டேப் வச்சுட்டேன். டேப் போட்டு ஓட்டிருக்கேன். அந்த மவுண்ட் இல்லை, அங்கே வச்சா வந்து அந்த மவுண்ட் உடஞ்சிரும். கண்டிப்பாக கோப்ரோ கீழே விழுந்துன்ற ஒரு பயத்தில் தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரைபேடை இதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி ஓகேங்க, அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த லாஸ்ட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னா பார்க்க தெரியும் நம்மளுக்கு 195 அவங்க நமக்கு எவ்வளோ போட்டு விட்டாங்கன்னா 250 போட்டு விட்டாங்க. ஸோ மட்டும் ரொம்ப நல்ல மனுஷராக இருப்பாங்க. A few minutes later. ஆனால் ஓடிபி மட்டும் சொல்கிறீங்களா? 6134. அங்கே போயிட்டு திருப்பி எனக்கு ரிட்டன் அங்கேயே முன்னாடியே இறக்கி விடணும். ஓகேண்ணா ஓகேண்ணா கிளம்பலாம். A few moments later. ஓகே சார், நான் வந்து ஸ்டாப் வந்து இங்கே தான். ஸோ அவர் என்ன சொன்னார்னா வந்து திரும்ப நான் அங்கேயே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன், இதுக்கு வேண்டி நான் இன்னொரு புக் பண்ணிட்டு ஆசை அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் ஏதோ கடையில் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம திரும்ப பண்ணிக்கலாம். Minutes later. ஓகேக்கா, பரவாயில்லைங்கக்கா. ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. அண்ணா 60ண்ணா. 60? ஆமாண்ணா. 60? ஆமாண்ணா. அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க, இப்படி தானே இருக்கு. அந்த காலம் கொடுத்துருங்க. அக்கா இருக்குங்களா? இருக்காண்ணா. ஓகேண்ணா. ஓகே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது சிரிக்கிறாங்க. என்னடா சில்லறையாக கொடுக்குறா அப்படின்னு சொல்லி. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 3 ஹவர்ஸாக நம்ம ஓட்டணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 366 ருபீஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம 3 ஹவர்ஸாக நம்ம ஓட்டின அமௌண்ட் இது. ஓகே ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம அப்படியே டோட்டல் பண்ணலாமா? 50 ருபீஸ் வந்து ஃபஸ்ட் ஆர்டரில் கிடச்சிது. செகண்ட் வந்து ஒரு 70 கிடச்சிது. தேர்டு எங்கே பார்த்தோம் தேர்டு வந்து ஒரு 95 கிடச்சிது. அப்புறம் ஒரு 95 கிடச்சிது. ப்ளஸ் ஒரு 38 என்ன 38னா ஒரு 50 சாரி, அது அந்த 50 கொடுத்தாங்க. 50 கிடச்சிது. அப்புறம் இப்போ லாஸ்ட் ஆர்டர் ஒரு ஆர்டரு. இப்போ லாஸ்ட் ஆர்டரு 250 கொடுத்தாங்க. 250 கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போது 515 வெயிட்டிங்க. இப்போது 515 அதில் டிப்ஸோட நான் வந்து போன இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு ரேப்பிடோவில் இருக்கிறது மட்டும்தான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், வெறும் டோட்டல் ஏர்னிங் மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பட் ஆனால் நம்மளுக்கு டிப்ஸோடு கிடச்சது வந்து 515 ருபீஸ் நம்மளுக்கு டிப்ஸோடு கிடச்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 3.5 ஹவர்ஸில் எடுத்தது இந்த அமௌண்ட்டு.
ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 5 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 5 ஆர்டர்ஸ்க்கு நமக்கு டிப்ஸோட நான் சேர்த்து சொல்கிறேன் 5 ஆர்டர்ஸில் எவ்வளோ ஆச்சுன்னு 5 ஆர்டர்ஸில் 515 ருபீஸ் ஆச்சு வெறும் 5 ஆர்டரில் 3.5 மணி நேரம் தான் நம்ம ஓட்டியிருக்கோம் 3 மணி நேரம் நம்ம ஓட்டிட்டோம் அதில் 50 ருபீஸ் ஆச்சு அதில் வந்து நான் 70 ருபீஸ் வந்து நான் பெட்ரோல் போட்டுட்டேன் மைனஸ் ஸோ 445 ருபீஸ் வந்து 5 ஆர்டர்ஸில் நம்ம கம்ப்ளீட் எடுத்திருக்கோம் ஸோ 70 ருபீஸ் பெட்ரோலோட சேர்த்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு டீ அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஜூஸ் சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் கண்டினியூ பண்ணுவோம் கிடையாது 3 மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து நம்ம 3 மணி நேரம் தான் ஓட்டணும் 3 மணி நேரத்துக்கு நமக்கு பார்த்திங்கன்னா 366 ருபீஸ் கிடச்சிருக்கு அடுத்து வந்து டிப்ஸோடு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 5 ஆர்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 515 ருபீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க ஸோ மைனஸ் வந்து 70 போட்டால் ஏன்னா பெட்ரோல் வந்து 70 ருபீஸ் நான் போட்டேன் ஆல்ரெடி போட்டோம்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னா நம்மளுக்கு 440 ருபீஸ் கிடச்சிருக்குங்க 440 ருபீஸ் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட நம்ம 3 ஹவர்ஸ் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஓகே நம்ம அப்படியே இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு ரேப்பிடோவில் எப்படி இருந்தேன் ஸோ ரேப்பிடோ ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம வந்து ரேப்பிடோ ஓட்டினா மட்டும் வந்து நம்மளால் ஒழுங்காக ஏர்ன் பண்ண முடியாது நம்ம ஊபரும் ஓட்டணும் ஊபரும் நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஊபர் வந்து நம்ம லாகின் பண்ணி ஊபர் நம்ம எப்படி ஒரு கார் எப்படி போகிறாருன்னு டக்குன்னு வந்து எடுத்துருப்பாரு என்ன இருக்கும் ஸோ ஓகே ஸோ பார்த்து சேஃபாக தான் பார்த்து ஓடிக்கணும் நம்மளும் ஸோ ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து ஊபர் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஏன்னா ரேப்பிடோ மட்டும் நம்ம ஓட்டினா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஊபர் நம்ம ஓட்டி வாங்கணும் ஸோ ஊபர் லாகின் பண்ணுவோம் ஊபரில் வந்து நம்ம பெரிய ஆர்டர் மட்டும்தான் ஊபரில் நம்ம எடுக்க போகிறோம் ஒன்லி பெரிய ஆர்டர் மட்டும்தான் 100 ருபீக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம் 100 ருபீஸ் 99 ருபீஸ் இருந்தாலுமே நம்ம எடுக்க மாட்டோம் 100 ருபீக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம் 2 hours later. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஆர்டர் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஸோ மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப மழை வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் கிளம்பலாம் சொல்லுங்கள் A few moments later. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு இதில் ஒரு ஆசையில் போனேன் இந்த மழை வந்து எனக்கு எடுத்துருச்சு ஃபுல்லாக இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நான் ஃபுல்லாக நடந்துட்டேங்க அதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மழையாக இருக்குது ஏன்னா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டூல் இருக்கேன் சரியான மழை நல்லா பார்த்துங்க சரியான அதுவும் ஐஸ் கட்டி மழைங்க கீழே ஐஸ் கட்டி விழுகுது எல்லோரும் அதை வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க சீக்கிரம் சரிங்க ஒரு செகண்ட் அப்படியே வெளியே வந்துட்டு உங்களுக்கு காட்டிட்டு உள்ளே வந்துடுறேன் இது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் சரியான மழை கீழே ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக தான் இருந்துச்சு